அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில விருச்சகம் ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோட மறுபக்கம், வாழ்க்கை துணைவர் இப்படிப்பட்டவரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ விருச்சகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் பாவகம். இங்க பாத்தீங்கன்னாக்க நீங்க விருச்சிக ராசியாக இருக்கீங்கன்னாக்க விசாகம் நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது கேட்டை நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது அனுஷம் நட்சத்திரமாக இருக்கலாம். இவர்களுக்கு எல்லாமே காமனா ஒரு பொது பலனாக நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த விருச்சகத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படின்னாவே பாத்தீங்கன்னாக்க வேகம், கோபம், அவசரம், அதே போல செவ்வாய் என்றாலே பூமி காரகன், சகோதர காரகன், யுத்த காரகன், இதெல்லாம் அடக்கம். ஆனா மேஷ ராசியில பிறக்கிறவங்களுக்கு விருச்சிக ராசியில பிறக்கிறவங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது மேஷ செவ்வாய் நெருப்பு மாதிரி, இந்த விருச்சகம் என்பது நீர் ராசி. இப்போ பாத்தீங்கன்னாக்க ஒரு தன்மை இருக்கும் இவங்க கிட்ட. பட்டுன்னு கோவம் வந்தா கூட பட்டுன்னு பேச மாட்டாங்க. அதே போல எமோஷனல் டைப்பா இருப்பாங்க. மனசுக்குள்ளறையே எல்லாமே வச்சுக்குவாங்க, எல்லாத்தையுமே பூட்டி பூட்டி மனசுக்குள்ளாரே வச்சுக்குவாங்க. வெளிப்படையா பேச மாட்டாங்க. இவங்க ஆள் மனசுல என்ன இருக்குன்றத கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுல சிரமம் இருக்கும். அது எவ்வளவுதான் கூட பழகி இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் கூடவே வாழ்ந்திருந்தாலும் ஆள் மனசுல இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டமானது. அதே போல ஒரு பொசிசிவ்னஸ் இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். தனக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கை துணைவராகட்டும் அல்லது காதலராக இருக்கட்டும், அவங்க மேல அளவு கடந்த அன்பை பொழிவாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பு போறாங்கன்னாக்க அவங்க நமக்கே உண்மையா இருக்கணும், நம்ம கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னுவாங்க. இவங்க சப்போஸ் அவங்க வாழ்க்கை துணைவரோ அல்லது காதலரோ சப்போஸ் ஒரு தொழில் காரணமாக கூட வேற யார்கிட்டயாவது பேச நேர்ந்தால், எதிர்ப்பாளினர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னாக்க உடனே எமோஷனல் ஆயிடுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க, கொஞ்சம் சண்டை பிடிப்பாங்க, கோபப்படுவாங்க. ஆனாலும் அளவு கடந்த அந்த அன்பா இவங்க வைக்கிறதுனாலயே இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க பாதிப்புகளும் அடைகிறாங்க. அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஈவன் மற்ற காதலர்களாக இருக்காங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா கூட ரொம்ப பாசம் ரொம்ப டீப்பா வைக்கும் போது அதுல பிரேக்கப்பும் அல்லது அதனால சில மன உளைச்சல்களும் அடைகிறாங்க. பொதுவாகவே இவங்க சகோதரர்கள் மேல ரொம்ப பாசம் வைப்பாங்க. ஆனாலும் சகோதரர்களால் இவங்களுக்கு பெருசா நன்மை இல்லை. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையில இங்க சந்திரன் நீசமாகிறாரு. தாயாராலையும் ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையோ அல்லது கருத்து வேறுபாடுகளோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையால நேசிக்கப்படக்கூடியவராக இருப்பாங்க. தந்தையோட அன்பு ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க முக்கியமா இவங்க மேரேஜ் பண்றது பாத்தீங்கன்னாக்க சமசப்தம ராசிகளில் கல்யாணம் பண்ணக்கூடாது. விருச்சிக ராசியா இருக்கீங்கன்னாக்க ரிஷப ராசியை மேரேஜ் பண்ணும்போது ஒரு கான்ட்ரவர்சியலாவே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு சர்டன் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு காரணத்தினால பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கூட ஏற்படுது. அப்படிப்பட்டவர்களுக்கு விருச்சிகம் ராசி என்பது நீர் ராசி. இவர்களுக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்கள், குறிப்பா உறவுகள் அல்லது வாழ்க்கை துணைவர் அல்லது நண்பர்கள், காதலர், இவங்கெல்லாம் எந்த ராசியில இருப்பாங்க அப்படின்னாக்க நிலம் ராசியே இவங்களுக்கு கொஞ்சம் ஈர்ப்பாங்க. நிலம் ராசியோட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்போ அல்லது மேரேஜோ ஏற்படும். அதாவது ரிஷப ராசி, கன்னி ராசி, மகர ராசி இவங்களோட மேரேஜோ அல்லது காதலோ அல்லது நட்புறவோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இந்த நட்புறவு ரிலேஷன்ஷிப் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஆனா கர்மாவின் படி பாத்தீங்கன்னாக்க இவர்களாலதான் இவங்களுக்கு நன்மைகள். அதுதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். இவர்களாலதான் சில கர்மாவை கழிக்கக்கூடியதாகவே இருக்கும் இவர்களுக்கு. அந்த வகையில இந்த ராசிக்காரர்கள் வருவார்கள். அதே சமயத்துல பாத்தீங்கன்னாக்க மீனம் ராசி, ஈவன் விருச்சிக ராசியே இருக்கிறீங்கன்னா கூட சரி, அதே போல கடக ராசி, இந்த ராசிகளில் இருப்பவர்களும் இவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. காதலர்களாகவோ அல்லது ஒரு வாழ்க்கை துணைவராகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நட்பாகவோ வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் உண்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருடைய மறுபக்கம் என்ன? இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவர்கள் அளவுக்கு பொசசிவா இருக்க மாட்டாங்க. அஸ் ஏ ஹஸ்பண்ட், அஸ் ஏ ஒய்ஃப் என்ற மாதிரிதான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னாக்க மணி ஏர்ன் பண்றது அல்லது லக்ஸூரியஸ் லைஃபை லீட் பண்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதுக்கான கான்சன்ட்ரேஷன்ல தான் இருப்பாங்க.
குறிப்பா வந்து வேலை, தொழில் அல்லது தன்னுடைய பொருளாதாரம் இவற்றில் தான் ரொம்ப கருத்தாக இருப்பாங்க இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர். ஏன்னா 7ஆம் பாவகம் என்பது ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன். இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பார்ப்பதற்கு நல்ல அழகாகவும் இருப்பாங்க, தோற்றப்பொழிவும் இருப்பாங்க. அதுல வந்து சில நேரங்கள்ல விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல ஒரு டவுட் வரும், தன்னுடைய வாழ்க்கை துணைவர் மேல ஒரு சந்தேக கண் சில நேரங்கள்ல சில பேருக்கு ஏற்படும். எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது, பொதுவாகவே பாத்தீங்கன்னா இது ஒரு பொது பலன். விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மேல கொஞ்சம் சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வரும். அதனால வந்து அப்பப்போ வந்து போன் பண்ணி கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அதை வந்து அவர் வந்து அது விரும்புறதில்ல. விருச்சிக ராசி வாழ்க்கை துணைவர் வந்து அது விரும்புறதில்ல. அவங்களுக்கு வந்து அது ஒரு மன உறுத்தலா இருக்கும். சில நேரங்கள் அது கூட ஒரு சில சச்சரவுகளை ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும். மேலும் வந்து நிறைய பிராட் மைண்ட் கொஞ்சம் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் பிராட் மைண்ட் இருக்கும். விருச்சிகம் ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆன முதல்ல, அதாவது வெரி ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க. அது லவ் ஆகட்டும் அல்லது செக்ஷுவல் லைஃப்லயே ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா ரொம்ப ஆர்வத்தோட இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல வந்து அவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து வேலை காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில அதற்கு உடன்படாத அல்லது அதற்கு சூழ்நிலை அமையாம இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஸோ இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல சில பேருக்கு ஏற்படும். ரொம்ப வாழ்க்கை துணைவரை நேசிக்கிறதுனால அதுல சில மைனஸ் இருக்கும்போது ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த விருச்சிகத்துக்கு 7ஆம் பாவகம் என்பது ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான். ஸோ அந்த அடிப்படையில தான் இவங்க இருப்பாங்க. அதாவது லைஃப் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய டிராவல் பண்றது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சு லக்ஸுரியா வாழ்றது, அந்த விஷயத்துல தான் அதிகமான கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இவங்களுக்கு. வந்து பாத்தீங்கன்னாக்க மற்றபடி இந்த லவ் அஃபேர் இதெல்லாம் வந்து ஒரு வெரி ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்தாலையும் போக போக இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பொருளாதார ரீதியாக வெல்டுடுவா ஆகணும் அப்படின்ற லட்சியத்தோட இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இருப்பாரு. அந்த வகையில வந்து சில நேரங்கள்ல இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது வந்து குறைவாக இருக்கும். அலுவலகத்திலேயே டைம் ஸ்பெண்ட்றது அதிகமா இருக்கும், அல்லது ஒர்க் பண்ற ஸ்பாட் பிசினஸ்லயே அதிகமாக ஸ்பெண்ட் பண்றதாக இருக்கும். அப்போ வந்து வாழ்க்கை துணையரோட டைம் ஸ்பெண்ட் பண்றது குறைவாக இருக்கும்போது அதனால ஒரு இயக்கங்களும் சில பிரச்சனைகளும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்படுகிறது. சண்டை போட்டு பிரியல, பிரச்சனை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இவங்க வந்து தொழில் காரணமாகவே ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர்ல வேலை பார்க்கறது, அந்த எம்டினஸ் வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு பயத்தையும் ஒரு சந்தேகத்தையும் ஒரு எதிர்கால அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு கவலை இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த பொசசிவ்னஸ் இல்லைன்னும் போது ஒரு எம்டினஸ்ஸா ஃபீல் பண்ற மாதிரியான சூழ்நிலாம் இவங்களுக்கு ஏற்பட்டுடுது. முக்கியமா அதுதான் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ். அதே போல இந்த கேட்டை நட்சத்திரமாக இருக்கு அப்படின்னாக்க விருச்சிக ராசியில அவங்கள பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா நல்லா பழகுவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க. அது உறவுகளாகட்டும், அது வாழ்க்கை துணை ஆகட்டும், நல்லாவே இருப்பாங்க. பட் சடனா ஒரு சண்டை போட்டுக்குவாங்க. திருப்பி அதெல்லாம் என்ன சொன்னோன்றதெல்லாம் அப்படியே மறந்துட்டு திருப்பி வந்து பேசக்கூடியவர்களாகவும் நல்ல ஒரு சமரசத்தோட பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. அது அக்கம் பக்கம் இருக்கவங்களையும் சரி அல்லது உறவுகளோடையும் சரி, வாழ்க்கை துணையோட உறவுகளோடும் சரி. அனுஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களை பொறுத்தவரையிலும் குறிப்பா ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையோட ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்கும், ஒரு எமோஷனலா வந்து கனெக்ட் ஆகுவாங்க. பட் ரொம்ப கனெக்ட் ஆகுறதுனால ஒரு பொசசிவ்னால அவங்க மேல ஒரு டவுட்னஸ் மாதிரியான விஷயங்கள் ஈடுபடும் போது இவங்களுக்கு ஒரு மன உளைச்சலாகவே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதே போல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க இங்க 4ஆம் பாதம் இருக்கு. இவர்களை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பெருசா வந்து பாதிப்பு இல்லைனாலையும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் அதே போல வந்து இவங்க வேலை தொழில்ன்றதுலயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியவர்கள், ஒரு உயர் பதவிக்கு போகக்கூடிய அமைப்பு அனிஷம் மற்றும் விசாக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இருக்கு. அதனால வேலையிலையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. போற இடத்துல வந்து இந்த எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷனுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுது. இந்த விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு ஏதோ ஒரு வகையில மேரிட்டல் அஃபேர்ஸ் கூட ஒண்ணு மேரேஜுக்கு முன்னாடி இருந்திருக்கணும் அல்லது மேரேஜுக்கு அப்புறம் கூட சில பேருக்கு ஏற்படுது. இது வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாருக்கும் ஏற்படுமானாக்க இது வந்து ஒரு காமன் ப்ரெடிக்ஷன் தான் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கு இதுல விதி விலக்குகள்லாம் இருப்பாங்க. பொருளாதார ரீதியாக நல்லா வெல்டுடுவா இருப்பாங்க, நல்லா சம்பாதிக்கக்கூடியவராகவும் நல்லா படித்தவராகவும், சப்போஸ் சில பேர்லாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவர்களாகவும் அல்லது இந்த நாட்டிலேயே வேலை பார்த்தா கூட நல்ல நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. அது வந்து குறிப்பா அந்த விருச்சிக ராசிக்கு கல்யாணம் பண்றவங்க ஒண்ணு புகழ் அடைந்தவர்களாக இருப்பாங்க, அல்லது கல்யாணம் பண்ண பின்னாடி புகழ் அடையக்கூடியவர்களாகவும் ஏதோ ஒரு வகையில
நல்லா வந்து ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி வீடு, சொத்து, வாகனம் இந்த மாதிரி வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய ஏற்பட்டுடும். அந்த வகையில வந்து பொருளாதார ரீதியா இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த அன்பு, காதல் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் நிறைய பிரச்சனைகள் இவர்களுக்குள்ள வரும். இன்னும் சொல்ல போனாக்க இந்த விருச்சக ராசியுடைய வாழ்க்கை துணைவருடைய குடும்பம் இருக்கு இல்லைங்களா, வாழ்க்கை துணைவருடைய தாயார் மற்றும் சகோதரிகள், குறிப்பா வந்து இவங்களுக்கு மாமியார் அல்லது நாத்தனார், இவர்களோட வந்து பாத்தீங்கன்னா ஒத்துறவே வராது. ஒண்ணு அவங்க இருக்க மாட்டாங்க, இருந்தாக சில சச்சரவுகள் பிரச்சனைகளோடயே இருந்துட்டு இருக்கும். அதுவே வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அது வந்து பெரிய நெருடலாகவும் பிரச்சனையாகவும் இருந்துகிட்டே இருக்கும். மேக்சிமம் வாழ்க்கை துணைவர் ஒரு வகையில சப்போர்ட்டிவா இருப்பாரு, எதுலயும் ஒரு ரொம்ப எமோஷனலா டீப்பா கனெக்ட் ஆகுறதுனாலதான் பிரச்சனையே. அப்படி இல்லைனாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை. ஓவர் பொசசிவ்னஸ் வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்கும். கணவன் வந்து நேசிக்கக்கூடியவராக இருந்தாலும் அதிகமாக பொசசிவ்னஸா இருக்கும்போது அது வந்து சில கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாயிடுது. அதுதான் நான் இங்க சொல்ல வரக்கூடிய விஷயம். மற்றபடி வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் வாழ்க்கையில முன்னேறக்கூடியவராக இருப்பாரு, சப்போர்ட்டிவ் பண்ணக்கூடியவராக இருப்பாரு. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.